அன்பான இறை மக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 242வது நாள். இன்று நாம் சாலமோனின் ஞானம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 5. அப்பொழுது நீதிமான்கள் தங்களை துன்புறுத்தியோர் முன்பும் தங்கள் உழைப்பை பொருட்படுத்தாதோர் முன்பும் துணிவோடு நிற்பார்கள். இறைப்பற்றில்லாதவர்கள் அவர்களை கண்டு பேரச்சத்தால் நடுங்குவார்கள். எதிர்பாரா வகையில் அவர்கள் அடைந்த மீட்பை பற்றி திடுக்கிடுவார்கள். அவர்கள் உளம் வருந்தி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். மிகுந்த மனத்துயருடன் பெருமூச்சு விட்டு பின்வருமாறு சொல்வார்கள்: இவர்களை தானே நாம் முன்பு எள்ளி நகையாடினோம், வசை மொழிக்கு ஆளாக்கினோம். நாம் மூடர்கள், அவர்களது வாழ்க்கை மடமையானது என்று எண்ணினோம். அவர்களது முடிவு இழிவானது என்று கருதினோம். கடவுளின் மக்களாக அவர்கள் எவ்வாறு எண்ணப்பட்டார்கள்? தூயவர்கள் நடுவில் அவர்களுக்கு எவ்வாறு பங்கு கிடைத்தது? எனவே நாம் உண்மையின் வழியிலிருந்து தவறிவிட்டோம். நீதியின் ஒளி நம் மீது படரவில்லை. கதிரவன் நம் மீது எழவில்லை. நெறிகேடும் அழிவும் நிறைந்த வழியில் நாம் மனமுவந்து நடந்தோம். பாதையில்லா பாலை நிலங்களில் பயணம் செய்தோம். ஆண்டவரின் வழியையோ அறிந்திலோம். இருமாப்பால் நமக்கு கிடைத்த பயன் என்ன? செல்வ செருக்கால் நமக்கு விளைந்த நன்மை என்ன? இவை அனைத்தும் நிழல் போல கடந்து போயின, புரளி போல விரைந்து சென்றன. அலை மோதும் நீர்ப்பரப்பை கிழித்து கொண்டு கப்பல் செல்கிறது. அது சென்ற தடத்தை யாரும் காண முடியாது. அதன் அடித்தட்டின் சுவடுகள் அலைகளில் புலப்படுவதில்லை. பறவை காற்றில் பறந்து செல்கிறது. அது சென்ற வழியின் அடையாளமே தெரிவதில்லை. அது சிறகடித்து செல்லும்போது மென் காற்றின் மீது மோதுகிறது. அது பறந்தோடும் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது. இறக்கைகளை அசைத்து காற்றை ஊடுருவி செல்கிறது. பின்னர் அதன் போக்கினது சுவடே தென்படுவதில்லை. இலக்கை நோக்கி எய்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது. பிளவுண்ட காற்று உடனே கூடிவிடுகிறது. ஆனால் அம்பு சென்ற வழியை ஒருவரும் அறிவதில்லை. இவற்றை போன்றதே நம் நிலையும். நாம் பிறந்தோம், உடனே இறந்து பட்டோம். பிறரிடம் காட்டுவதற்கு நம்மிடம் நற்பண்பின் அடையாளம் எதுவும் இல்லை. நம்முடைய தீமையால் நம்மையே அழித்து கொண்டோம். இறைப்பற்றில்லாதவர்களின் நம்பிக்கை காற்றில் அடித்து செல்லும் பதர் போன்றது. புயலால் சிதறடிக்கப்படும் உறைபனி போன்றது. காற்றால் அங்குமிங்கும் களைக்கப்படும் புகை போன்றது. ஒரே நாள் தங்கும் விருந்தினர்களின் நினைவு போல் அது மறக்கப்படும். நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள். அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது. அவர்களை பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு. அவர்கள் மாட்சிமிக்க பொன்முடியை பெறுவார்கள். ஆண்டவருடைய கையிலிருந்து மணிமுடியை பெறுவார்கள். அவர் தம் வலக்கையால் அவர்களை அரவணைப்பார். தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார். ஆர்வம் என்னும் படைக்கலத்தால் அவர் தம்மை முழுதும் மூடிக்கொள்வார். தம் எதிரிகளை பழிவாங்க படைப்பினை படைக்கலமாக கொள்வார். நீதியை அவர் மார்பு கவசமாக அணிந்து கொள்வார். நடுநிலை தவறாத தீர்ப்பை தலைக்கவசமாக புனைந்து கொள்வார். வெல்ல முடியாத கேடயமாக தூய்மையை அவர் கொண்டிருப்பார். அவர் கடும் சினத்தை கூரிய வாளாக கொள்வார். உலகம் அவரோடு சேர்ந்து அறிவியலிகளை எதிர்த்து போராடும். மின்னல் கீற்று இலக்கை நோக்கி நேராக பாயும். நான் ஏற்றிய வெள்ளி நின்று புறப்படும் அம்பு போல் அது முகில்களில் இருந்து குறியை நோக்கி தாவும். எரியப்படும் கவன் கல்லை போல சினம் செறிந்த கல்மலை விழும். கடல் நீர் அவர்கள் மீது சீறி பாயும். ஆறுகள் இரக்கமின்றி அவர்களை மூழ்கடிக்கும். புயல் அவர்களை எதிர்த்து வீசும். அது சூறாவளி போல் அவர்களை புடைத்தெடுக்கும். முறைகேடு மண்ணுலகையே பாழாக்கும். தீவினை வலியோரின் அரியணைகளை கவிழ்க்கும். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 6. ஞானத்தின் தோற்றம், இயல்பு, அதை அடையும் வழி. ஞானத்தை தேடல். மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சி உரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்தறிபவர். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை. திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார்.
வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர், யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோருக்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்றென எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டார் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டங்கொள்ளுங்கள், ஏக்கங்கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன் பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர். அதை தேடுவோர் கண்டடைவர். தன்னை நாடுவோருக்கு அது தன்னையே விரைந்து வெளிப்படுத்தும். வைகரையில் அதை தேடுவோர் தளர்ச்சி அடைய மாட்டார்கள். ஏனெனில் தம் கதவு அருகில் அது அமர்ந்திருப்பதை அவர்கள் காண்பார்கள். அதன் மீது மனத்தை செலுத்துவதே ஞானத்தின் நிறைவு. அதன் பொருட்டு விழிப்பாய் இருப்போர் கவலையிலிருந்து விரைவில் விடுபடுவர். தனக்கு தகுதியுள்ளவர்களை ஞானம் தேடி செல்கிறது. அவர்களுடைய வழியில் கனிவுடன் தன்னையே காட்டுகிறது. அவர்களின் ஒவ்வொரு நினைவிலும் அது அவர்களை எதிர்கொள்கிறது. நற்பயிற்சி பெறுவதில் கொள்ளும் உண்மையான நாட்டமே ஞானத்தின் தொடக்கம். நற்பயிற்சி மீது செலுத்தும் கவலையே ஞானத்தின் பால் கொள்ளும் அன்பு. ஞானத்தின் மீது அன்பு செலுத்துவது அதன் சட்டங்களை கடைபிடிப்பதாகும். சட்டங்களை கடைபிடிப்பது அழியாமைக்கு உறுதி தரும். அழியாமை ஒருவரை கடவுளுக்கு அருகில் அழைத்து செல்கிறது. ஞானத்தின் மீதுள்ள ஆர்வம் ஒருவரை அரசுரிமைக்கு வழிநடத்துகிறது. நாடுகளை ஆளும் மன்னர்களே, உங்களுடைய அரியணையிலும் செங்கோலிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைய விரும்பினால் எப்பொழுதும் ஞானத்தை மதியுங்கள். அப்பொழுது என்றென்றும் ஆட்சி புரிவீர்கள். ஞானத்தை பற்றிய விளக்கம். ஞானம் என்றால் என்ன, அது எவ்வாறு உண்டானது என உங்களுக்கு விரித்துரைப்பேன். மறைபொருள்களை உங்களிடமிருந்து மறைக்க மாட்டேன். அதன் படைப்பு காலம் தொட்டு அதனை ஆராய்ந்து பார்ப்பேன். அதை பற்றிய அறிவை வெளிப்படுத்துவேன். உண்மையை நழுவ விட மாட்டேன். நோயாம் பொறாமையோடு தோழமை கொள்ள மாட்டேன். ஏனெனில் பொறாமை ஞானத்துடன் உறவு கொள்வதில்லை. ஞானிகளின் எண்ணிக்கையை பொறுத்தே உலகின் மீட்பு அமையும். அறிவுள்ள மன்னர் தம் குடிமக்களின் நிலைக்கலனாயிருக்கின்றார். எனவே என் சொற்களால் நற்பயிற்சி பெறுங்கள், அதனால் உங்களுக்கு நற்பயன் விளையும். சாலமோனின் ஞானம். அதிகாரம் 7. ஞானத்தை மதித்தல். எல்லா மனிதர்களையும் போல நானும் இறப்புக்குரியவன். நிலத்தினின்று உண்டாக்கப்பட்ட முதல் மனிதரின் வழி தோன்றல். என் தாய் வயிற்றில் என் உடல் உருவாயிற்று. ஆண் என் உயிர் துளியினாலும் திருமண இன்பத்தினாலும் 10 மாத காலமாக குருதியோடு உறைந்து என் உடல் உருவெடுத்தது. நான் பிறந்த பொழுது எல்லாரையும் போல நானும் வெறும் காற்றையே சுவாசித்தேன். என் உடல் இயல்புக்கு ஒத்த மண்ணில் கிடத்தப்பட்டேன். முதலில் அழுகுரல் எழுப்பினேன். துணிகளில் பொதியப்பட்டேன். பேணி வளர்க்கப்பட்டேன். எந்த மன்னரும் இதற்கு மாறுபட்ட வகையில் வாழ்க்கையை தொடங்கியதில்லை. எல்லோரும் ஒரே வகையில் பிறக்கின்றனர், ஒரே வகையில் இறக்கின்றனர். எனவே நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலை உயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடர் ஒளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. அவற்றிலெல்லாம் நான் மகிழ்ந்தேன், ஏனெனில் ஞானமே அவற்றை வழி நடத்துகிறது. அதுவே அவற்றையெல்லாம் ஈன்றெடுத்தது என்பதை அறியாதிருந்தேன். நான் கள்ளங்கபடின்றி கற்றேன். கற்றதை முறையீடின்றி பிறரோடு பகிர்ந்து கொண்டேன். அதன் செல்வத்தை நான் மறைப்பதில்லை. மனிதர்களுக்கு அது என்றும் குறையாத கருவூலம். அதை அடைவோர் கடவுளோடு நட்பு கொள்வர். நற்பயிற்சி அளிக்கும் கொடைகளால் நற்சான்று பெற்றவர் ஆவர். கடவுளது திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஏனெனில் ஞானத்துக்கு அவரே வழிகாட்டி, ஞானிகளை திருத்துகிறவரும் அவரே. நாமும் நம் சொற்களும் அவருடைய கைகளில் இருக்கின்றோம். அதுபோல் எல்லா அறிவு திறனும் கைத்திறனும் அவருடைய கைகளில் உள்ளன.
இருப்பவை பற்றிய உண்மையான அறிவை எனக்கு அளித்தவர் அவரே. உலகின் அமைப்பையும் மூல பொருள்களின் செயல்பாட்டையும் நான் அறிய செய்தவரும் அவரே. காலங்களின் தொடக்கம், முடிவு, மையம், கதிரவனின் சுழற்சியால் ஏற்படும் மாற்றங்கள், பருவகால மாறுபாடுகள், ஆண்டுகளின் சுழற்சிகள், விண்மீன்களின் நிலைக்களங்கள், உயிரினங்களின் இயல்பு, காட்டு விலங்குகளின் சீற்றம், காற்று வகைகளின் வலிமை, மனிதர்களின் எண்ணங்கள், பல்வேறு செடி வகைகள், வேர்களின் ஆற்றல், இவை போன்ற மறைவானவை பற்றியும் வெளிப்படையானவை பற்றியும் கற்றறிந்தேன். எல்லாவற்றையும் உருவாக்கிய ஞானமே எனக்கு இவற்றை கற்றுக் கொடுத்தது. ஞானத்தின் இயல்பும் மேன்மையும். ஞானம் ஆற்றல் கொண்டது. அவ்வாற்றல் அறிவுடையது, தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, பல வகைப்பட்டது, நுண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது, வெளிப்படையானது, கேடுறாதது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது, ஞானம் எதிர்க்க முடியாதது, நன்மை செய்வது, மனித நேயம் கொண்டது, நிலை பெயராதது, உறுதியானது, வீண் கவலை கொள்ளாதது, எல்லாம் வல்லது, எல்லாவற்றையும் பார்வையிடுவது, அறிவும் தூய்மையும் நுண்மையும் கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஊடுருவி செல்வது. ஞானம் அசைவுகள் எல்லாவற்றையும் விட மிக விரைவானது. அதன் தூய்மையினால் எல்லாவற்றிலும் நிரம்பி நிற்கிறது, எல்லாவற்றையும் ஊடுருவி செல்கிறது. ஞானம் கடவுளின் ஆற்றலிலிருந்து புறப்படும் ஆவி, எல்லாம் வல்லவரின் மாட்சியிலிருந்து எழும் தூய வெளிப்பாடு. எனவே மாசுபட்டது எதுவும் அதனுள் நுழைய முடியாது. ஞானம் என்றுமுள்ள ஒளியின் சுடர், கடவுளது செயல்திறனின் கரைபடியா கண்ணாடி, அவருடைய நன்மையின் சாயல். ஞானம் ஒன்றே என்றாலும் எல்லாம் செய்ய வல்லது, தான் மாறாது, அனைத்தையும் புதுப்பிக்கிறது, தலைமுறை தோறும் தூய ஆன்மாக்களில் நுழைகிறது, அவர்களை கடவுளின் நண்பர்கள் எனவும் இறைவாக்கினர்கள் எனவும் ஆக்குகிறது. ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. ஞானம் கதிரவனை விட அழகானது, விண்மீன் கூட்டத்திலும் சிறந்தது, ஒளியை காட்டிலும் மேலானது, இரவுக்கு பகல் இடம் கொடுக்கிறது, ஆனால் ஞானத்தை தீமை மேற்கொள்ளாது. சாலமோனின் ஞானம் அதிகாரம் 8. ஞானம் 1 கோடி முதல் மறு கோடி வரை ஆற்றலோடு செல்கிறது, எல்லாவற்றையும் முறையாக ஒழுங்குபடுத்துகிறது. ஞானத்தின் மீது நாட்டம். ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன், என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன். கடவுளோடு ஒன்றுபட்ட வாழ்வினால் ஞானம் தன் உயர் குடிப்பிறப்பில் மேன்மை பாராட்டுகிறது. அதனால் அனைத்துலகின் ஆண்டவர் அதன் மேல் அன்பு கூர்ந்தார். ஞானமே கடவுளை பற்றிய மெய்யறிவுக்கு புகுமுகம் செய்து வைக்கிறது. அவருடைய செயல்களை தேர்வு செய்வதும் அதுவே. வாழ்வில் விரும்பத்தக்க உடைமையாக செல்வம் விளங்குமாயின் அனைத்தையும் ஆக்கும் ஞானத்தை விட சிறந்த செல்வம் எது? அறிவுத்திறன் ஆற்றல் மிக்கது என்றால் ஞானத்தை விட இருப்பவற்றை உருவாக்கும் கலைஞன் வேறு யார்? ஒருவர் நீதியின் மேல் அன்பு கூறுகின்றாரோ, ஞானத்தின் உழைப்பு அவரிடம் நற்பண்புகளால் மிளிரும். ஏனெனில் தன்னடக்கம், விவேகம், நீதி, துணிவு ஆகியவற்றை ஞானம் கற்பிக்கின்றது. இவற்றை தவிர வாழ்வில் மனிதருக்கு பயனுள்ளவை வேறு ஒன்றுமில்லை. ஒருவர் பரந்த பட்டறிவு பெற ஏங்குகின்றாரோ, ஞானம் இறந்த காலத்தை அறியும், எதிர்காலத்தை உய்த்துணரும், உரைகளின் நுட்பங்களையும் புதிர்களின் விடைகளையும் அடையாளங்களையும் வியத்தகு செயல்களையும் பருவங்கள் காலங்களின் பயன்களையும் முன்னறியும். ஆகையால் என்னோடு கூடி வாழும் பொருட்டு ஞானத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தேன். ஏனெனில் நன்மை செய்ய அது என்னை ஆற்றுப்படுத்தும் என்றும் கவலைகளிலும் துயரத்திலும் எனக்கு ஆறுதல் தரும் என்றும் நான் அறிவேன். அதை முன்னிட்டு மக்கள் கூட்டத்தில் நான் பெருமை பெறுவேன். இளைஞனாயிருந்தாலும் மூப்பர்களிடையே நான் மதிப்பு அடைவேன். நீதி வழங்கும் போது அறிவு கூர்மையோடு காணப்படுவேன். ஆள்வோர் என்னை கண்டு வியப்புறுவர். நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள். நான் பேசும் பொழுது எனக்கு செவிசாய்ப்பார்கள். நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயடைத்து நிற்பார்கள். ஞானத்தினால் நான் இரவாமை எய்துவேன். எனக்கு பின் வருபவர்களுக்கு என்றும் நீங்கா நினைவை விட்டு செல்வேன். நான் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவேன். நாடுகள் எனக்கு அடிபணியும். அச்சுறுத்தும் மன்னர்கள் கூட என்னை பற்றி கேள்வியுற்று அஞ்சுவார்கள். மக்கள் நடுவில் நல்லவனாகவும் போரில் வல்லவனாகவும் இருப்பேன். நான் வீட்டிற்கு வந்த பின் ஞானத்தோடு இளைப்பாறுவேன்.
ஏனெனில் அதன் தோழமையில் கசப்பே இல்லை, அதனோடு வாழ்வதில் துன்பமே இல்லை, அது தருவதெல்லாம் இன்பமும் மகிழ்ச்சியுமே. இவற்றை பற்றியெல்லாம் எனக்குள் எண்ணி பார்த்த பொழுது ஞானத்துடன் கொள்ளும் உறவால் இரவாமை கிட்டும். அதனுடைய நட்புறவில் தூய மகிழ்ச்சி பிறக்கும். அதனுடைய உழைப்பால் குறைபடாத செல்வம் கொளிக்கும். அதன் தோழமையில் பயிற்சி பெறுவதால் அறிவு திறன் உண்டாகும். அதனோடு கலந்துரையாடுவதால் பெரும் புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் என் உள்ளத்தில் எண்ணி பார்த்த பொழுது அதை எனக்கென அடைவது எப்படி என்று தேடி அலைந்தேன். நான் குழந்தையாயிருந்த பொழுது நல்லியல்புடன் இருந்தேன். நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. நல்லவனாயிருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன். ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தாலொழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவு திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன்.